பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 5வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்முடைய கிருபையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய மகா பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் புது சிருஷ்டியாயிருக்க தேவன் அருள் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஆமீன் அப்பா. உங்களுக்குள்ள நாங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி என் ஆண்டவரே. எந்த விதமான கர்த்தர் அருவருக்கிற உலகத்தின் தீட்டுகளோ மாயையோ எங்களுக்குள் செயல்படாதபடி தேவாதி தேவன் அனுதினமும் நீர் எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற மகா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் தவறி இடறி விழும்பொழுது எல்லாம், உலகத்தின் காரியங்களில் விழும்பொழுது எல்லாம் கர்த்தர் எங்களை கரங்களை பிடித்து தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீர் என் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய நல் யோசனைக்காக, உம்முடைய வழிகாட்டுதலுக்காக எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்பை எங்கள் மரண பரியந்தமோ கர்த்தருடைய ரகசிய வரையை மட்டுமாகவும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களுக்கு நியமித்த வழியில் நாங்கள் நடக்க கிருபை தாங்க. எங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் அனுதினமும் செய்யத்தக்கதான பலத்தை நீர் அருள் செய்வீராக. உம்முடைய ஞானம், உம்முடைய ஆலோசனை உண்டாகட்டும் என்றாச்சா. உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியே இறங்குவீராக. ஆமீன் தகப்பனே. உம்முடைய திட்டங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒருபோதும் அசதியாயிராதபடி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் எங்கள் கவனம் செலுத்த, எங்களுக்கு உடல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆலோசனையிலும் தெளிந்த புத்தியும் தேவாதி தேவன் நீர் அருள் செய்வீராக. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. நீர் ஆளுகை செய்வீராக ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தீரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் என்ற முத்திரையை நீங்க போடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சேனையாய் நீர் மாற்றுவீராக. உமக்கு நன்றி செலுத்தீரோம், உமக்கு மகிமை செலுத்தீரோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய சந்தோஷம் உண்டாகட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாய் எல்லோருக்கும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.